இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இது நம்ம டெலகிராம் பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்ல ஜஸ்ட் யூஸ் பண்ணி தமிழ் அனிமே _1 போட்டீங்கன்னா சேனல் முன்னாலேயே வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே, அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண பார்க்கலாம். அக்கட்சுக்கில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 299 பே பண்ணி உள்ளே சேர்ந்துக்கலாம். அதில் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் காத்திருக்கும். ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸோட எபிசோட் 151 பார்க்க போகிறோம். நக்கையோஷி மேனுஃபேக்சரிங்கில் காட்டுவாங்க. ஷோஜோஜி பொருட்டோ உசுமாக்கியோட பாடிகார்டு வேலை தான் எப்பவும் முடிஞ்சுது, இங்கே என்னடா பண்ணுறேன்னு கேட்பான். பொருட்டோ டென்ட்டோட கை கட்ட அவுத்து விட்டு, அதே தாண்டா நான் உங்ககிட்ட கேட்குறேன், என் ஃப்ரெண்டு கிட்ட உனக்கு என்ன வேலை, அன்குவாலிஃபைடான ஒர்த் இல்லாத நிஞ்ச அன்பான். ஷோஜோஜி செம கடுப்பாவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா பொருட்டோ அண்ட் டென்டோங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஷோஜோஜி பொருட்டோ அண்ட் டென்டோவை பார்த்து சிரிச்சுட்டு, முதல்ல ஃபியூடலாட் பையன் இப்போ ஹொக்காகேவோட பையனா, டீல் செம்மையா ஒர்க் அவுட் ஆக போகுதுன்ட்டு ஆட்களை முன்னால போக சொல்லுவான். பொருட்டோ எல்லாம் நீ நினைச்சபடியே போகும்னு நினைக்கிறியான்னு கேட்பான். ஷோஜோஜி அதே தான்ட்டு போய் பிடிங்கன்பான். பொருட்டோ டென்டோவை தப்பிச்சு ஓட சொல்லுவான். சரின்ட்டு டென்டோ ஓடுறப்ப பிடிக்க வரவனுங்க அவ்வளோ ஈஸியா விட்டுற முடியாதுன்னு பொருட்டோ ஷேடோ க்ளோன் பண்ணி 2 பேத்தையும் காலி பண்ணுவான். அடுத்து ஒரு மொட்டையும் தாக்க வருவான். பொருட்டோ கிக் பண்ணி நாக் டவுன் பண்ணிடுவான். அடுத்து வர பர்சனை பஞ்ச் பண்ணி நாக் பண்ணுவான். இதுக்கப்புறம் பொருட்டோ டென்டோ கூட போய் ஒளிஞ்சுப்பான். ஷோஜோஜி எப்ப பார்த்தாலும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறது, வெளியே வாங்கடா புடிங்களான்னு கத்துவான். டென்டோ பொருட்டோவை கூப்பிடுவான். கொஞ்சம் அமைதியா இருப்பான் பொருட்டோ. ஷோஜோஜி இந்த தடவையில அதிர்ஷ்டம் இருக்காது, ஹோசுகி கேசல்ல இந்த போலன்பான். பொருட்டோ இவனுக்கு எப்படி ஹோசுகி கேசல் சம்பவம் தெரியும்னு யோசிப்பான். ஷோஜோஜியே அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். என்ன வினோதமா இருக்குதா, நான் ஹோசுகி கேசல பத்தி எல்லாம் பேசுறேன்னு, நானும் அங்கதான் இருந்தேன். சூக்கியோவா காப்ஸ் குளோன் ஜுட்சுவை யூஸ் பண்ணி அவனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்தன்பான். பொருட்டோ ரொம்ப ஷாக் ஆவான். ஷோஜோஜி முஜினகாங்க பிடிச்சாகணும்னு தீவிரமா சுத்திட்டு இருந்தவங்க கிட்ட நாங்க மாட்டினப்ப சூக்கியோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நான் ஹோசுகி கேசலுக்குள்ள வந்தேன். கோக்குரியை பார்த்து விஷயங்கள் நல்லா தான் போச்சு. ஆனா ஒரு டைம்ல சூக்கியோட உடம்ப விட்டுட்டு நான் எஸ்கேப் ஆகணுங்கிற விஷயம் வந்துச்சுன்பான். பொருட்டோ யோசிக்கும் போது தண்ணியில என் கூட சேர்ந்து விழுந்தவனோட இடத்த ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டேன்பான். ஹோசுகி கேசல்ல இருந்து கூட்டிட்டு வந்த கோக்குரியே நான் தான்கும் போது பொருட்டோ செம கடுப்பாய் கையை முறுக்குவான். டென்டோ தான் அமைதிப்படுத்துவான். ஷோஜோஜி நிஜமா உனக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும், சிறையை விட்டு தப்பிச்சு வந்ததுக்கும் துரோகியை கொன்னதுக்கும்பான். பொருட்டோ செம கடுப்பாகி ஷோஜோஜி முன்னால வந்து நிப்பான். இதை பார்த்து ஷோஜோஜி சிரிக்கிறப்ப டென்டோ பொருட்டோவை கவனமா இருக்க சொல்லுவான். அவன் உன் பிரைனை முழுங்கிட்டா மொத்தமும் காலின்னு. ஜஸ்ட் செகண்ட்ல அட்டாக் வைக்க வருவான் ஷோஜோஜி. பொருட்டோ டாச் பண்ணிட்டு சைஸுக்கும் ஸ்பீடுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கானேன்னு யோசிப்பான். திடீர்னு பார்த்தா பின்னால வந்து பிடிச்சிருவான். பொருட்டோ ஹெட்பட் பண்ணி தப்பிப்பான். தலையில கிக் பண்ணவும் கிரவுண்ட்ல நிப்பான் ஷோஜோஜி. பொருட்டோ கீழே வந்துட்டு மூளை சாப்பிடுவியான்னு கேட்பான். ஷோஜோஜி காப்ஸ் குளோன் ஜுட்சுவே அப்படிதான் வேலை செய்யும்பான். பொருட்டோ நீ மனுஷன் தானான்னு கேட்பான். ஷோஜோஜி மனுஷங்க பேசிக்காவே என்ன கிடைச்சாலும் எது கிடைச்சாலும் சாப்பிடுற கிரியேச்சர்ஸ் தானே, என்ன நீ நானும் வளர்ந்த விதங்கள் மட்டும்தான் வேறேன்பான். பொருட்டோ என்னடா கருமதுன்பான். ஷோஜோஜி எனக்கு வேற வழி இல்லாம தான் இதை பண்றேன், இல்லைன்னா உன்னை ரோஸ்ட் பண்ணி உப்பு மிளகா போட்டு சாப்பிட்டுருப்பான். அவன் மூளை முக்கியங்கிறனால உன்னோட கை கால்களை மட்டும் உடச்சு நகர்றதுக்கு இல்லாம அவன் மூளையை சாப்பிட போறான்பான். பொருட்டோ ட்ரை பண்ணி பாடுறான்பான். டென்டோ இதெல்லாம் ஷாக்ல பாத்துட்டு இருக்கப்ப அட்டாக் பண்ண வந்துருவான் ஷோஜோஜி. பொருட்டோ பின்னால வந்து லைட்டிங் ஸ்டைல் செலுத்தி ஷூரிகன்ஸ் வச்சு தாக்குவான். ஷோஜோஜி வின் ஸ்டைல் சேஃபியர் ஷீல்ட் பண்ணுவான். அது பொருட்டோக்கே ரிவர்ட் ஆகும். அதை டாச் பண்ணி ரசங்கன் பண்ணி தாக்குவான். அதுவுமே வேலைக்கா இருக்காது. ஷோஜோஜி இந்த வின் ஸ்டைல் சேஃபியர் ஷீல்ட் எனிமீஸோட எந்த அட்டாக்கா இருந்தாலும் ரிப்பல் பண்ணி விட்டுரும். எனக்கு எனிமியை தோக்கடிக்க 1000 ஜுட்சுல தேவையில்லை, அவங்களோட ஜுட்சுவை சென்ஸ் பண்ணி அதை தடுத்தா போதும், அவங்களோட தாக்குதலை அவங்களுக்கே திரும்ப தர மாதிரி. அப்புறம் விரும்பினது போல அவங்கள சாப்பிட்டுருவன்பான். பொருட்டோ மனசுக்குள்ள என்ன ஜுட்சு பண்ணுவேன்னு தெரிஞ்சு ரிப்பல் பண்ணுவானா, அப்படின்னா அவனை சர்ப்ரைஸ் அட்டாக்கால தான் காலி பண்ண முடியும்ட்டு இதை எப்படி பண்ணன்னு யோசிப்பான். ஷோஜோஜி உன்னோட பிரைன் சாப்பிட்டு உன்னோட இளமையை எடுத்துக்கிட்டு ஹொக்காகேவோட சனா வாழ்றதும் ஒன்றும் மோசமா இருக்காது, பாப்போம் ஃபர்ஸ்ட் ஹொக்காகேவோட பையனா இல்ல ஃபியூடலாடோட பையனான்பா. டென்டோ கேட்டு ஷாக் ஆவான். பொருட்டோ ஷேடோ க்ளோன்ஸ் பண்ணுவான். ஒன்னு கேல் பம்ப் பண்ணு, ஒன்னு ரசங்கான் பண்ணும். திரும்ப பின்னால இருந்து தாக்கி முன்னால இருந்துலாம் தாக்குவான். எல்லா அட்டாக்ஸுமே தடுப்பான். ஷோஜோஜி என்ன லைட் எடுத்துக்காத, நான் டிடெக்ட் பண்ற எந்த ஜுட்சுவா இருந்தாலும் சரி அதை நான் ஈஸியா ரிப்பல் பண்ணிடுவேன், முடிவு பண்றேன்டா, ஃபர்ஸ்ட் ஒன்னதாண்டா முழுங்க போறேன்பா. பொருட்டோ செம கடுப்பாவான். லீஃப் மவுண்டன் வில்லாவில் காட்டுவாங்க. முஜினா கேங் கேட்ட கேஷ் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. லீஃப் கிட்ட சொல்லான்னு காட் சொல்லியுமே கேட்க மாட்டாரு ஈக்யூ. நம்ம மட்டும் இதை பத்தி லீஃப் கிட்ட சொன்னோம்னாங்கும் போது சாய் வந்துட்டு என்ன ஆகும், மன்னிச்சுக்கங்க சொல்லாம வந்ததுக்கு, அதிக பணத்தை ஒன்று சேர்த்துனதா கேள்விப்பட்ட, அதனால தான் என்னாச்சுன்னு வந்து பார்த்தன்பான். கூடவே வாக்குறுதி கொடுப்பான் இங்க பேசுற விஷயம் வெளியே போகாதுன்னு. டீம் 25 கூட்டிட்டு வந்திருப்பான் அசிஸ்ட் பண்ண. இதுக்கப்புறம் பொருட்டோவை காட்டுவாங்க. ஷோஜோஜி சிரிக்கிறத பார்த்துட்டு ஸ்மோக் பாம் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆவான். ஷோஜோஜி ஸ்மோக் பாமா நல்ல மூதான்பான். டென்டோ பொருட்டோவை கூப்பிடவும் பொருட்டோ இதை சமாளிக்க வேற சில வழிகளும் இருக்கு, அதுக்கு உன்னோட உதவி தேவைன்ட்டு டென்டோ கிட்ட ஷுரிக்கன் கொடுப்பான். டென்டோ அது என்னதாச்சேன்பா. பொருட்டோ உனக்காக தான் அதை எடுத்துட்டு வந்தேன், இதுக்கு முன்னால பண்ண இருந்தியே, இதை வச்சு இதுக்கப்புறம் அந்த மாதிரியான எந்த தப்பான முடிவும் செய்யக்கூடாது, புரிஞ்சுதான்னு கேட்பான். டென்டோ அதை வாங்கவும் பொருட்டோ ரிலாக்ஸ் ஆறு, உன்னால பண்ண
முடியும்பா. டென்டோ போருட்டோங்கவும் போருட்டோ அட்டாக் பண்ண கிளம்பியிருப்பான். ஷோஜோஜி எப்படா வந்து தாக்க போறீங்க போது போருட்டோ அட்டாக் பண்ணுவான். பார்த்தா குளோனா இருக்கும். 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணிட்டே தான் அட்டாக் பண்ணுவான். ஃபோர்த் ஒன்ன கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு ஓ நீ தான் ரியல் ஒன்னாங்கும் போது ஷூரிகன்ஸ் தாக்கும். செஃபியா ஷீல்ட்ஸை வச்சு ரிவர்ட் பண்ணிருப்பான். போருட்டோவோட க்ளோன் மேல தாக்கி டிசப்பியர் ஆயிரும். 4வது க்ளோனும் போச்சா? எனக்கு தெரியும் உன்னால 4 க்ளோன்ஸ் தான் பண்ண முடியும்னு. இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எந்த ஆப்ஷனும் இல்ல நீ மொத்தமா காலிடான்பா. போருட்டோ ரசங்கன் பண்ணும்போது கழுத்தை இன்னும் இருக்குவான். டென்டோ போருட்டோ சொன்னதை யோசிப்பான். ரிலாக்ஸ் ஆறு உன்னால முடியும்னு முன்னால டிட்டர்மைண்டா வந்து நிப்பான் ஷூரிகனை வச்சுட்டு. போருட்டோவோட கழுத்தை ரொம்பவுமே சோக் பண்றனால அவனால சக்கராவும் கூட இன்ஃபியூஸ் பண்ண முடியாம போயிடும். ஷோஜோஜி கார்ட்ஸ் எல்லாம் போச்சா? ரொம்ப துரதிருஷ்டவசமா இருக்கேப்பான்பா. போருட்டோ கார்ட்ஸ் வச்சுல அது முடிவு செய்யப்படாது. நம்ம ஸ்ட்ரென்த்தை வச்சு என்ன பண்றோங்கிறத இறுதியில முடிவு செய்யப்படும்பா. ஷோஜோஜி இதை முடிச்சிடலாம் போதும்ட்டு அவன் பிரைனை சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சுட்டு கழுத்தை இன்னும் இருக்குவான். சே தெரியாதனமா கொன்றுப்பம் போலையன்ட்டு சிரிப்பான். திடீர்னு பார்த்தா முதுகுல ஒரு ஷூரிகன் இறங்கியிருக்கும். நான் தான் எல்லா க்ளோன்ஸையுமே காலி பண்ணிட்டேனே இது எப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவான். ஷோஜோஜி போருட்டோ கீழே போட்டு டென்டோ என்ட்ரி கொடுப்பான். டே இங்க பாடுறான்னு. ஷோஜோஜி செம கடுப்பாவான். டென்டோ இங்க பாரு நான் ஆல்ரெடி சொன்னதுதான் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதேன்னு கத்துவான். ஷோஜோஜி இதை பண்ணிட்டு பெரிய எவன் நினைச்சுக்காதேன்ட்டு தாக்க போறப்ப போருட்டோ ரசங்கான் பண்ணி டென்டோ நீ இந்த பண்ணியை விட பெரிய ஷினோபிடான்ட்டு தாக்குதல் வச்சிருப்பான். நாக் அவுட் ஆன ஷோஜோஜியை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிருப்பான் டென்டோ. போருட்டோ எனக்கு தெரிஞ்ச அவனால டிடெக்ட் பண்ண முடியல போல. இது பேரு தான் டீம் ஒர்க்ன்பா. இதுக்கப்புறம் 2 பேர் ஹைஃபை பண்ணிப்பானுங்க. போருட்டோ டென்டோ கிட்ட இப்படிலாம் செய்வேன்னு எதிர்பார்க்கலேன்பா. டென்டோ நர்வஸ்ல தான் இருந்தாலும் பண்றேன்னு சந்தோஷம்பா. கல்ல செய்யற சவுண்ட கேட்டுட்டு 2 பேர் ஷாக் ஆகி திரும்பி பார்த்தா ஷோஜோஜி எந்திரிச்சு நிப்பான். போருட்டோ ரொம்ப ஷாக் ஆயிருப்பான். ஷோஜோஜி ஒரு கெனினா இருந்துட்டு அன்பிலிவபிள் ஜுட்சு வச்சிருக்கேன்ட்டு உன்னை என்னானாலும் சரி சாப்பிட்டு உன் பவரை எடுத்துக்கிட்டே ஆகணும்பா. போருட்டோ டென்டோவை பின்னால போக சொல்லுவான். டென்டோ கிளம்பவும் போருட்டோ ரசங்கன் பண்ணிட்டு இவ்வளவு டேமேஜ்ல உன்னால அந்த வின் பேரியர் பயன்படுத்த முடியாதுன்னு தாக்க போவான். ஷோஜோஜி செமக்கடுப்பாவான். போருட்டோ ரொம்ப ட்ரைன் ஆயிருப்பான். அப்படியே தடுமாறி கீழே விழுந்துருவான். கையில பார்த்தா அந்த ஷேப் இருந்த இடத்துல எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வந்திருக்கும். டென்டோ என்னாச்சுன்னு பக்கத்துல வந்து பாக்குறப்ப என்னன்னே தெரியல ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி இருக்குன்பா. போருட்டோ டென்டோ அசையாம இருன்பா. ஷோஜோஜி கையில இருக்க மார்க்க பார்த்துட்டு நீ அந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்தவனான்னு கேட்பான். போருட்டோ அந்த ஆர்கனைசேஷனா எதை பத்தி பேசுறேன்ல எனக்கு தெரியல ஆனா உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்பான். ஷோஜோஜி ஒரு செகண்ட்ல பயத்தை காட்டிட்டியாடா. ஒரு ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியுது உனக்கு அவங்கள பத்தி தெரியாது போலயே. அசையாம அப்படியே உட்காந்துரு வந்து நான் உன்னை முழுங்கிக்கிறேன்ட்டு பக்கத்தால வருவான். போருட்டோ டென்டோவை தப்பிச்சு ஓட சொல்லுவான். அதெல்லாம் முடியாதுன்னு டென்டோ. ஷோஜோஜி ஜஸ்ட் கிவ் அப் பண்ணிட்டு சாகுங்கடான்ட்டு பக்கத்தால போவான். இங்க கிவ் அப் பண்ண வேண்டியது முஜினா கேங் பாஸ் நீதான் பா மிட்ஸ்கி. அவனோட ஸ்ட்ரெச்சிங் ஹேண்ட்ஸால ஷோஜோஜியோட மூமெண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு யாரா நீங்கன்ட்டு ஷோஜோஜி திரும்பி பாக்குறப்ப சாரடா ப்ரூட் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி கிக் பண்ணி காலி பண்ணிருப்பா. சாரடா ஜஸ்ட் மிஸ்னு சொல்லுவாங்களா அதுக்கு ஏத்த மாதிரி இருக்குன்பா சீரியஸா. போருட்டோ இங்க 2 பேத்தையும் பார்த்தால சமஷாக்கா இருப்பான். எப்படா லொகேஷன் தெரிஞ்சு வந்தீங்கன்னு கேட்பான். பி ரேங்க் மிஷனை பத்தி கேட்டா சாரடா 2 பேரும் சந்திச்சுக்க வேண்டிய இடத்துல மீட் பண்ணி பேசணும். கொனஹாமரு சென்சையோட ஜாயின் அப் ஆனாலும் உன்னை பத்தி கவலைப்பட்டு இருந்தோம் அதான் வந்தோன்பாங்க. இவங்களை பார்த்து டென்டோ மனசுக்குள்ள போருட்டோட ஃப்ரெண்ட்ஸ் கூலா இருக்காங்கன்னு யோசிக்கிறப்ப மிட்ஸ்கியோட ஸ்னேக் வெளியே வரும். டென்டோ பயந்துருப்பான். மிட்ஸ்கி உன்னோட சென்ட்டை வச்சு தான் கண்டுபிடிச்சோம். இதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சென்ஸ் எல்லாமே கத்துப்படின்பான். போருட்டோ என் மேல அக்கறைப்பட்டு அவ்வளவு பெரிய மிஷனை தூக்கி போட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்பான். சாரடா கேரமல் மாக்கியாட்டோ கேப்பா. இட்ஸ் ஜஸ்ட் அ காஃபி அது போதும்பா. மிட்ஸ்கி நான் யோசிச்சு சொல்றேன்பா. போருட்டோ அது சரி வாங்கி தந்துடுறேன்பா. டென்டோ இவ்வளோ தானா நான் மொத்த கேஃபேயே வாங்கி தரங்கன்பா. கொஞ்சம் அமைதியாடுறான்னு தடுப்பான். போருட்டோ இப்பதான் கையில இருந்து அந்த மார்க் போனதை நோட்டீஸ் பண்ணுவான். மனசுக்குள்ள இது என்ன திரும்ப ஒரிஜினல் ஃபார்முக்கு ரிவர்ட் ஆன போல இருக்கு. இப்ப சோர்வாவும் நகர முடியாத போலவும் இல்லையேன்னு யோசிப்பான். சாரடா இந்த மார்க் எப்பவுமே உங்ககிட்ட இருந்துச்சான்னு கேப்பா. மிட்ஸ்கி மோமோஷிக்கி கூட சண்டை போட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே அந்த மார்க் வந்துச்சுன்னு கேட்பான். போருட்டோ நோட்டீஸ் பண்ணியான்னு கேட்பான். மிட்ஸ்கி ஆமான்பா. சாரடா ஒன்னும் புரியாம மோமோஷிக்கி கூட சண்டை போட்டதுக்கு அப்புறமாவான்னு கொஸ்டின் பண்ணுவா. போருட்டோ இந்த மார்க்கை பத்தி உறுதியா எனக்கு எதுவும் தெரியலன்பா. சாரடா இருந்தாலும் எதுக்கு இப்படி சந்தேகப்படும்படியான விஷயத்த சீக்கிரட்டா வச்சிருக்கேன்னு கேட்பா. போருட்டோ அதுக்கு காரணம் நான் மிஸ்டர் சாஸ்கேக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்பா. சாரடா என் அப்பாவுக்கான்னு கேட்பா. போருட்டோ அதனால தயவு செஞ்சு இதை பத்தி யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இதை பத்தி தெரிய வந்தா நானே எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறேன்பா. கேட் ஓப்பன் ஆகிறத பார்த்துட்டு எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. ஈக்யூ வந்திருப்பாரு. டென்டோ அப்பான்ட்டு ஓடி போவான். உனக்கு எதுவும் ஆகலையன்ட்டு கண்ணத்தை பிடிக்கிறப்ப நான் ஓகேவா இருக்கேன்பான்பா. ரொம்ப சந்தோஷம்ட்டு கட்டி பிடிப்பாரு. எம்பாரசிங்கா இருக்குன்பா டென்டோ. சாய் முஜினா கேங்கோட லீடரே பிடிக்கிற அளவுக்கு பெரிய ஆளா இருக்கீங்களே. லீஃப்ல இருந்து அவங்களோட ஸ்பையை கண்டுபிடிச்சாச்சு. சீக்கிரமா அவனோட அண்டர்லிங்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சிருவான்பா. டென்டோ அப்பா உங்களுக்கு தெரியுமா போருட்டோ சொல்லி கொடுத்த ஷூரிகன் ஜுட்சு மூலமா நான் அவனை தாக்குனேன். நான் பெரிய ஆளாகி ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒருத்தனா இருப்பேன்பா. டென்டோன்ட்டு சந்தோஷப்படுவார் ஈக்யூ. இதுக்கப்புறம் கோனஹாமரு ஃபர்ஸ்ட் எங்களாட காப்பாத்தினதுக்கு உங்க எல்லாத்தையும் நான் பாராட்டிக்கிறேன். ஆனாலும் இதுக்கு முன்னாலே கொடுத்த மிஷனை நீங்க அபேண்டன் பண்ணிருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரியான மோசமான சிச்சுவேஷன்ஸ்க்கும் நீங்க தள்ளப்படுவீங்க இப்ப இருக்க டிஃபிகல்ட் சிச்சுவேஷனால. சோ அதுக்கேற்றபடியான ஏதாவது பனிஷ்மெண்ட் கிடைக்கும் தயாரா இருந்துக்கங்கன்பா. போருட்டோ இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் எனக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுங்கன்பா. கோனஹாமரு இது டீமா எடுத்துக்க வேண்டிய பொறுப்பு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு வராம பாத்துக்கங்கன்பா. போருட்டோ வருத்தப்படுறப்ப கோனஹாமரு இப்பதான் கோக்ரி விஷயத்தை பத்தி சொல்லுவான். லீஃபை விட்டு போனதுக்கு அப்புறமா டிசப்பியர் ஆயிட்டதா. ஷோஜோஜி சொன்ன விஷயம் உறுதியா இருக்கும். இங்க பாருங்க எப்பவுமே மிஷனுக்கு அப்புறம் சில கசப்பான விஷயங்கள் நடக்கும். இது போல நடக்காம இருக்கணும்னா நம்ம தான் ஸ்ட்ராங் ஆகணும்பா. போருட்டோ டிட்டர்மைன் ஆவான். இதுக்கப்புறம் ஃபியூடல் லார்ட் கிளம்புறப்ப தண்டர் ட்ரெயினுக்கு போய் டீம் 7 வழி அனுப்பிச்சு வைக்க போயிருப்பாங்க. ஈக்யூ ஹொகாகே கிட்ட நாங்க கிளம்புறத சொல்லிருங்கன்னு. கோனஹாமரு ஹொகாகே நேத்துக்கு இங்க இருந்திருக்கணும் ஆனா என்ன ஆச்சுங்கும் போது ஈக்யூ அதெல்லாம் மேட்டரே இல்ல. அவர் பையனை வளர்த்துன விதத்தை நிறைய கத்துக்கணும் பாரு. ஆனா ஏன் அப்பா விஷயத்துல அப்படிலாம் கிடையாதுன்னு போருட்டோ. கோனஹாமரு போருட்டோ கிட்ட பேசறதுக்கு முன்னால யோசிக்க மாட்டேன்னு கேட்பான். ஈக்யூ டென்டோ சிரிப்பாங்க. போருட்டோ டென்டோவை கூப்பிட்டு அவன் கொடுத்துருப்பான் இல்லையா சூப்பர் ராக் கார்டு அதை திரும்ப கொடுத்துருவான். நான் இதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கேங்கும் போது டென்டோ எதுவா இருந்தாலும் நம்ம பலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன்பா. அண்ட் ஆல்சோ எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணுவான். ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது போருட்டோ அப்புறம் பார்க்கலான்பா. இதுக்கப்புறம் ட்ரெயின்ல போறப்ப டென்டோக்கு போருட்டோ நான்
இன்னைக்கு வேணா பெரிய ஆளா இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் ஹொக்காகேவை சப்போர்ட் பண்ற பெரிய ஆளா அவன் சொல்லியிருப்பான் இல்லையா, கண்டிப்பா உன்னால முடியும் புருட்டோன்பான் டென்டோ. புருட்டோ தேட்டர சூப்பர் ரேர் கார்டை இப்பதான் காட்டுவாங்க, சாஸ்கேவோட தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஷோஜோஜியை காட்டுவாங்க, இபிக்கி தான் இன்ட்ராகேட் பண்ண வந்திருப்பாரு. ஷோஜோஜி, நீ இபிக்கி மொரினோ அப்புறம் சாய் யாமனாக்கா தானே, உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுனால எனக்கு எதுவுமே கிடைக்காது, வேல்யூபிளா ஏதாவது தரேன்னு சொல்லுங்க, நான் இன்ஃபர்மேஷன் தரேன்பான். இபிக்கி சீக்கிரமாவே ஏன்டா வாழ்றோன்னு வருந்த போறேன்பான். இந்த இடத்துக்கு சாஸ்கே வந்திருப்பான். ஷோஜோஜி ஷாக் ஆவான். சாய் தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்பான். இல்ல நானுமே அவங்ககிட்ட பேசிதான் ஆகணும்னு சாஸ்கே அவங்க கிட்ட போவான். சாஸ்கே ஷோஜோஜி கிட்ட அந்த ஆர்கனைசேஷனுக்கு கீழே இருக்கவங்களுக்கு நான் யாருங்கிறது தெரியுங்கும் போது ஷோஜோஜி சாஸ்கே உச்சிஹான்பான். சாஸ்கே உன போல ஒரு குப்பை கிட்ட இல்ல நான் எவ்வளவு தூரம் இறங்கி செய்வேங்கிறது உனக்கே தெரியும்லங்கும் போது ஷோஜோஜி பயப்படுவான். சாஸ்கே புருட்டோவோட உள்ளங்கையில இருக்க மார்க்க பத்தி விசாரிப்பான். ஷோஜோஜி அதை பத்தில எனக்கு ஸ்பெசிபிக்கா எதுவும் தெரியாதுன்னு சத்தியம் பண்ணி சொல்லிட்டு சந்தேகம் படும்படியா 2 பிளாக் ரோப்ஸ் போட்டிருந்த பர்சன்ஸை பார்த்தேன், அவனுக்கு இடையில தான் இந்த கன்வர்சேஷனை பத்தி கேட்டன்பான். சாஸ்கே எங்க பார்த்த, எத்தனை பேத்த பார்த்தேன்னு கேட்பான். எத்தனை பேத்த பார்த்த என்ன பண்ணலாம் சரியா தெரியல, ஒரு இடத்துல கொள்ளை அடிச்சுட்டு வரப்ப பேஸ்மெண்ட் கிட்ட தான் இந்த விஷயம் நடந்துச்சு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும்பான். யோசிச்சுட்டு இரு அதேதான், அவங்களே காரான்னு சொல்லிக்கிட்டாங்க, மேல் தோல்னு. சாய் காராவா, இப்பதான் புதுசா கேள்விப்படுறான்பான். ஷோஜோஜி என்னோட உள்ளுணர்வு அவங்க ரொம்ப ஆபத்தானவங்கன்னு சொல்லுச்சு, அதான் சீக்கிரமா அங்க இருந்து தப்பிச்சு வந்தேன். அதே போல இப்ப நான் பேசுறதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஒரச்சிமாரோட கஸ்மார்க் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா ஹொக்காகேவோட பையன் கையில இருக்காது, அந்த மார்க்ல இருந்து அப்படியே வேற, அது எப்படியாப்பட்டதுன்னு எனக்கு சொல்லவும் தெரியலன்பான். இதுக்கப்புறம் தனியா இருக்க புருட்டோவை காட்டுவாங்க. உள்ளங்கையில இருக்க மார்க்க பார்த்துட்டு இருப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டெவலப்பிங் ஒன்ஸ் மெடிக்கல் இன்ஜூரிஸ்ங்கிற எபிசோட தான் புருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு புருட்டோ.